இன்றைய கருத்தாய்வில் நம்மோடு இணையும் விருந்தினர் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். இன்றைய நமது கேள்வி, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காக அதிக முக்கியத்துவம் தரும் தலைவர் யார் என்பது. கிடைத்த பதில்களை மண்டல வாரியாக சதவிகித அடிப்படையில் நாம் திரையில் பார்க்கவிருக்கிறோம். வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம், மத்திய மண்டலம், மேற்கு மண்டலம் என அடுத்தடுத்து திரையில் முடிவுகள் விரியும். கிடைத்த தெரிவுகளில் ஜெயலலிதா, கருணாநிதி, பிறர், கருத்தில்லை, யாரும் இல்லை, திருமாவளவன், விஜயகாந்த், அன்புமணி, ஸ்டாலின், வைகோ என்பதாக பிரிகிறது. திரு ரவீந்திரன் துரைசாமி, முதல்ல பெண்கள் குழந்தைகள் நலனுக்கு ஒரு மாநிலம், ஒரு தலைவர் ஏன் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும்? இல்ல, ஒரு லீடருங்கும் போது எல்லாருக்குமான லீடர். ஜெயலலிதா நான் உங்களுக்கு தாயின்னு சொல்றாங்க. அது ஒரு இன்னும் சொல்ல போனா அது சரியான அப்சர்ட்னே சொல்லலாம். அவங்க லீடர், எல்லாத்துக்குமான லீடர் தான். பட் அவங்க ஒரு சென்டிமெண்டா அட்ராக்ட் பண்ணதுக்கு அதை சொல்றாங்க. சோ ஒரு தலைவர், ஒரு மாநில முதல்வர் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது இவங்க ஒரு முக்கியமான பகுதி. குழந்தைகளை பொறுத்தவரை குழந்தைகள் சிசு இறப்பு விதத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ஒரு அரசோட கடமை. அந்த இதுல தமிழக முதல்வர் ஜெயலலிதா முன்னணியில இருக்கிறாங்க. 1,00,000க்கு 13 பேர் தான் தமிழ்நாட்டில் இறக்குறாங்க. இப்போ இந்த கோசா ஹாஸ்பிட்டல், கஸ்தூர்பா காந்தி ஹாஸ்பிட்டல், முஸ்லீம்கள் அதிகம் போனால கோசா ஹாஸ்பிட்டல் சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் போனா 99.9% இது ரொம்ப தெளிவா நடக்குது. எந்த ஃபால்ட்டும் இல்லாம நடக்குங்கிற ஒரு நல்ல பேர் இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அடுத்தால நூரிஷ்மெண்ட், சத்துணவுகள், அடுத்தால அவங்களுக்குள்ள சமூக பாதுகாப்பு, அதுக்குள்ள குழந்தைக்குள்ள டெபாசிட், இப்படி எல்லா வகையிலுமே இதை ஒரு ரொம்ப சீஃப் மினிஸ்டர் பெண்ணா இருக்கிறதுனால மற்ற இஷ்யூஸோட இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க செய்யறாங்க. இதுல மாற்றம் இல்ல. நீங்க சொன்ன இதே விஷயத்தை தான் ஜெயலலிதா நேற்று பரப்புரையின் போது பேசியிருக்கிறாங்க. மகளிர் மேம்பாட்டுல இந்தியாவிலேயே தமிழகம் முன்னோடியா இருக்கு. ஆனால் ஸ்டாலின் பேசும்போது இதையெல்லாம் ஒரு பொய்யாக சொல்லி ஜெயலலிதா பரப்புரை மேற்கொள்றதா சொல்றாங்க. நிதர்சனம் என்ன? மகளிர் மேம்பாட்டுல இந்தியாவிலே தமிழ்நாடு முன்னிலை இருக்குன்னு ஜெயலலிதா சொன்னது உண்மை. ஸ்டாலின் அது என்ன சொன்னா, மகளிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அது அவர் என்ன சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லியிருக்கலாமே தவிர ஸ்பெசிபிக்கா அதை சொல்றது ஜெயலலிதாவோட பிரச்சாரத்துக்கு சரியான பதில் அல்ல ஸ்டாலின் சொன்னது. இப்போ பிரத்யேக தொழிற்பேட்டைகள், அம்மா கைபேசி திட்டம், இது மாதிரியான விஷயங்கள் எந்த அளவுக்கு சாத்தியம் நடைமுறையில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அந்த விஷயத்துக்காக இந்த தொட்டில் குழந்தைகள் திட்டம் அவங்க முதல்ல கொண்டு வந்தாங்க. இது மேலை நாடுகள்ல 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுல தான் அன்வான்டட் பிரெக்னன்சி, அன்வெட்டட் ஃபீமேல் பிரெக்னன்சி இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய கட்டத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணது அந்த குழந்தை என்ன தவறு பண்ணிச்சுங்கிற ஒரு அடிப்படையில் வந்தது. அதை இந்தியாவில் யாருமே பண்ணல. இவங்க அதை ஏதோ படிச்சிருக்காங்க, அதை புரிஞ்சிருக்காங்க, அதை எடுத்து பண்றாங்க. அது உசிலம்பட்டி, சேலம் பகுதியில் எல்லாம் அது பயன் தரக்கூடியதா இருந்தது. சோ அந்த குழந்தைகள் மேல ஒரு இயல்பான ஒரு பற்றுதல், ஒரு கன்சர்ன் இருந்ததுனால அவங்க அதை பண்ணிருக்காங்க. சோ அப்படி பண்றதுனால அவங்களுக்கு அந்த இஷ்யூல ஒரு நல்ல எல்லார் மத்தியிலும் அவங்களுக்கு கிடைக்குது. மேம்பாடுன்னு பேசுற இந்த நேரத்தில் உண்மையான மேம்பாடு அப்படின்னா இணையான ஊதியம் என்பதுதான் அனைவரும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இன்னமும் ஊதிய முரண்பாடு இருக்கு. முறைசாரா தொழிலாளர்களுக்கு பெரும் அந்த சிரமம் இருக்கு. ஊதியம், முறையான ஊதியம்ங்கிறது எல்லா இதுலயும் கொடுக்க முடியாது. அவுட்புட் என்னங்கறத பார்த்தா அது கொடுக்க முடியும். சில இதுல லேடிஸ் ஜென்ஸோட அவுட்புட் ஜாஸ்தி கொடுப்பாங்கன்னா ஜென்ஸோட ஜாஸ்தி ஊதியம் கொடுக்கக்கூடிய தொழில்களும் இருக்குது. உங்களுக்கே தெரியும் தொழில்கள். இந்த இதுல லீடர்ஸ் பொறுத்தவரை நம்ம திமுக தலைவர் கருணாநிதி கொண்டு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லிட முடியாது. 89 பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது அவர் காலகட்டத்தில் தான். அடுத்தபடியா உள்ளாட்சியில 33% கொடுத்தவர் தான் ஜெயலலிதா. இன்னைக்கு 50% மாட்டு இதை ஆக்கியிருக்காங்க. மக்கள் மறந்துட்டாங்களா? ஏன் எல்லா மண்டலங்களையும் சரிபாதி தான் வந்திருக்கு? சரிபாதி தான் வந்திருக்கு. மக்கள் மறக்காம இருக்கக்கூடிய மக்கள் வயதானவர்கள் மட்டும் அந்த முதல்ல மண்டலத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓரளவுக்கு கிடைத்திருக்கிறதுனா கருணாநிதிக்கு தெற்கில் மட்டும் 22, ஜெயலலிதாவுக்கு 35. மற்ற மண்டலங்கள் எல்லாம் மேற்குல ரொம்ப மோசமா இருக்கு. 9.45 ஜெயலலிதாவுக்கு 47.56. சரி, இது மண்டல வாரியான கணக்கீடு. அடுத்து வயது வாரியாக பார்க்கலாம். 4 வயது பிரிவினர், 18 25, 26 35, 36 50, 50 வயதிற்கு மேற்பட்ட பெரியவர்கள். இதுலயும் ஜெயலலிதா தான் முன்னிற்கிறாங்க. ஆமா, கருணாநிதி இளைஞர்களிடத்தில் அதிகம். 18, 11, 15, 27, அதாவது வயது முதிர்ந்தவர்களிடம் கருணாநிதிக்கு ஆதரவு சற்று அதிகமாக இருக்கு. ஆனா எப்படி பார்த்தாலும் ஜெயலலிதாவை விட இந்த விஷயத்தில் குறைவாக. அதாவது கருணாநிதி சொத்துல பங்கு கொடுத்தனால கிரேட்டஸ்ட், பட் ஜெயலலிதா லேட்டஸ்டா இருக்கிறாங்க. அவங்க இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பரப்புரை பண்றாங்க, இதை ப்ரொஜெக்ட் பண்றாங்க, அதுக்கு விளம்பர வெளிச்சம் ஜாஸ்தி கொடுக்கறாங்க.
கருணாநிதி வந்து 89ல கொடுத்தது சொத்தில் உரிமை. அதை விட ஜெயலலிதா இப்ப கரண்டா பண்றது வந்து நிறைய இருக்குங்கிறனால மக்கள் மத்தியிலும் அது வந்து பசுமரத்து ஆணி போல பதியுதுன்னு அதை எடுக்க முடியும். இப்ப லேட்டஸ்டா தவறு நடந்தா அது அதிகமா பாதிக்கும் வெற்றி வாய்ப்பு. நிச்சயமாக 5 வருஷம் ஒரு ஆட்சியில வந்து முதல் வருஷம் என்ன நடந்ததோட 5வது வருஷம் என்ன நடந்துங்கிறதா இன்னைக்கு வந்து மக்கள் முடிவு எடுக்கிறாங்க. சோ அரசியல வந்து ரொம்ப டீப்பா பார்த்து இது பண்றதோட கரண்ட்ல என்னன்னு பார்த்து இது பண்ணக்கூடிய தன்மை தான் மக்கள் மனசுல. அப்போ இந்த விஷயத்துல அடுத்த கட்டமா மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு, குறிப்பா இந்த பெண்கள் மேம்பாடு குழந்தைகள் விஷயத்துல? பெண்கள் மேம்பாடு குழந்தைகள் விஷயங்கிறது வந்து பல ஆஸ்பெக்ட்ல இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னும் சொல்ல போனா வந்து பெண்கள் மேம்பாடுங்கிறதும் பெண்கள்ங்கிறதும் ஒரு ஓட்டு வங்கியே கிடையாது. நீங்க வந்து ஆண்கள் எப்படி ஒரு ஓட்டு வங்கின்னு சொல்ல முடியாது, பெண்கள் ஒரு ஓட்டு வங்கி கிடையாது. ஆண்களோட ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸும் பெண்களோட ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸும் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, பட் இம்ப்ரெஷன் என்னன்னா அதிமுகவுக்கு வந்து பெண்கள் அதிகம் ஓட்டு போடுவாங்க, எம்ஜிஆருக்கு வந்து 50% மேல பெண்கள் ஓட்டு போடுவாங்க, ஒரு இம்ப்ரெஷன் வந்து அப்படியே கவுண்டர் பண்ணாமலே தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1977ஆம் ஆண்டு தான் எம்ஜிஆர் முத வந்து அதிமுக தமிழகத்துல அரசியல் களம் வந்து அப்போ வந்து 30% வாக்குகளை அதிமுக அடுத்து ஆட்சியை பிடிக்குது. அப்போ வந்து என்ன சொன்னா 50% மேல லேடிஸ் எல்லாம் எம்ஜிஆருக்கு தான் போட்டாங்கன்னு சொன்னா 30% ஓட்டு தான் வந்திருக்கு. அப்போ 50க்கு மேல அங்க போனா ஜென்ஸ்ல வந்து 10% ஓட்டு தான் எம்ஜிஆருக்கு போட்டாங்களா? அந்த அளவுக்கு ஆண்கள் மத்தியில் எம்ஜிஆருக்கு செல்வாக்கு இல்லாம இருந்ததா? நிச்சயமா அப்படி கிடையாது. 30% ஆவரேஜ்னா 28% ஆண்கள் போட்டிருப்பாங்க, ஒரு 32% வந்து பெண்கள் அதிமுக போடுறாங்க. ஜஸ்ட் ஆக பெண் ஆணுங்கிற அந்த ஓட்டிங்ல வந்து பெரிய டிஃபரன்ஸ், ஒரு பெரிய மெட்டீரியல் டிஃபரன்ஸ் இல்ல தமிழ்நாட்டுல. ஆனா இந்த வாக்குகளை பார்க்கும்போது ஒருவேளை இலவசங்கள் காரணமா பெண்கள் இந்த வாக்கை வந்து ஜெயலலிதா கொடுத்திருக்கிறார்களா, அதற்கு அடுத்தபடியா கருணாநிதி இருக்கிறாரா? இது இலவசம் சார்ந்தில்லை. இது வந்து வாக்களித்தது வந்து ஆண்களும் பெண்களும் எல்லாரும் சேர்ந்துதான் அந்த கருத்து கணிப்புல பங்கேற்றிருக்காங்க. அப்படி பங்கேற்கும் போது வந்து ஜெயலலிதா ஒரு பெண் என்பதும் பெண்களின் எம்பவர்மெண்ட் பற்றி பேசுறதும் நலன்களை பற்றி பேசுறதும் அதிகம் அளவில் இருக்கும் போது அதுதான் மக்களுக்கு சென்றடையுது. இன்னைக்கு வந்து சொத்துல கருணாநிதி பங்கு கொடுத்தாருங்கிறது கூட வந்து பெரிய அளவில் இன்னைக்கு எவ்வளவு பெண்களுக்கு வந்து அது ரியலைஸ் பண்ண முடியுங்கிறது வந்து கேள்விக்குறியாதான் இருக்குது. ஏன்னா 89ல நடந்த ஒரு விவகாரம். ஒரு மனிதன் வாக்கு வங்கியில ஒரு பகுதியா தான் இருக்கணுமா, அது யதார்த்தமா, அல்லது வாக்கு வங்கி என்ற பதமே ஒரு மனிதன் அவமான சின்னமாக நினைக்கணுமா? நிச்சயமா வாக்கு வங்கிங்கிறது வந்து அவமான சின்னம் தான். வாக்கு வங்கின்னு சொல்றதே டேக்கன் ஃபார் கிராண்டட்னு தான் நினைக்கிறாங்க. நீ உனக்கு அடிமையான எனக்கு ஓட்டு போடுறது உனக்கு கடமைன்னு தான் நினைக்கிறாங்க. யாரும் ஒரு இன்னைக்கு சொல்ல போனா இது வெளிப்படையா சொல்றேன், ஜெயலலிதா பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். இன்றைய தினம் பிராமின்ஸ் votes are not taken for granted for anybody ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க காலவட்டங்கள் அந்த ஸ்டாச்சுரேஷன் ஆகுது. ஒரு கட்டத்துல ஃபுல்லா போட்டவங்க கூட இன்னைக்கு அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு சிறுபான்மை சமுதாய நீங்க சொன்னதை சொல்றேன். சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர்களாக இங்கே வர முடிகிறது. ஆனா அவங்க வாக்குகளுக்காக தேர்ந்தெடுக்கும் பொழுது வாக்கு வங்கியை, பெரும்பான்மை சமூகத்தை வாக்கு வங்கியாகவே பார்க்கிறாங்க. இப்ப மேலிருந்து பார்க்க ஒரு ஜனநாயக தன்மை இருக்குது, கொஞ்சம் உள்ள போனா சர்வாதிகார தன்மை இருக்குது. நிச்சயமா எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸ்ல அப்படிதான் பண்றாங்க. அது வந்து எல்லா காலத்திலும் கை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. சமுதாயங்களை பார்க்கிறது வந்து லெவல் பிளே தான். ஒருத்தர் ஒரு எக்ஸ் சமுதாயத்தை இது பண்ணா அதை இன்னொரு விகிதத்தை அமைச்சு அதுல இன்னொருத்தர் முறியடிக்கவும் செய்யலாம். இது ஒரு ஆஸ்பெக்ட் தான். இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து ஜெயலலிதா வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா திமுக இப்போ வச்சிருக்க வியூகம் வந்து ஜெயலலிதாவை கவுண்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு தெளிவா தான் இருக்கு. ஒரு பெரும்பான்மையான ஒரு சமுதாயத்தை ஜெயலலிதா குறிவைத்தால் 3 சிறிய எண்ணிக்கை கொண்ட சமுதாயங்களை திமுகவும் குறிவைத்து அதுக்கு ஒரு அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நமது கேள்வி, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக அதிக முக்கியத்துவம் தரும் தலைவர் யார் என்பது. கிடைத்த பதில்களை இனி பாலின வாரியாக ஆண் பெண் என பிரித்து சதவிகித அடிப்படையில் பார்க்கலாம். பிறகு மொத்த முடிவுகளையும் நீங்கள் திரையில் பார்க்கலாம். திரு ரவீந்திரன், ஒரு விளம்பரம் கூட குழந்தைகளை மையப்படுத்தி எடுத்தா வெற்றி பெறும்னு சொல்றாங்க. இவங்க ஒருவேளை வாக்கு வங்கியாக நினைத்தால் கூட இருந்துட்டு போகட்டும், குழந்தைகளுக்கு மிக நல்லது செய்கிற சிந்தனை இருந்தால் அதுவே கூட பெற்றோர்களின் வாக்குகளை எல்லாம் அள்ளி வந்து விடுமே. குழந்தைகளுக்கு நல்லது செய்ய வேண்டும், பிற நாடுகளை ஒப்பிட்டு வளர வேண்டும் என்ற சிந்தனை, அறிவுன்றது நல்ல பதத்துல பயன்படுத்துறேன். இப்ப அரசியல்னா கூட 2 பதமா பயன்படுத்துறேன், நல்ல அரசியல் அல்லது மோசமான அறிவுன்றது நல்ல பதத்துல பயன்படுத்துறேன். அரசியல்வாதிகளுக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. இது ஒரு ஆஸ்பெக்ட். இந்த ஆஸ்பெக்ட்லயும் நமக்கு வாக்கு வரும்னு சொல்லும் போது இந்த ஆஸ்பெக்ட ரொம்ப வெல் என்ட்ரன்ஸ்டா ப்ரோமோட் பண்ணி மார்க்கெட் பண்றதுல ஜெயலலிதா திறமையா இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்யூஸ் கையில எடுப்பாங்க. அங்கேயும் மார்க்கெட்டிங் தான், அதுல சந்தேகமே இல்ல. நான் தாயா இருந்து காப்பேன்னு சொன்னா அது என்னது, அவங்க லீடர் எல்லாத்துக்கும் பொதுவானவங்க. பட் இதை வந்து அவங்க போக்கஸ் பண்றாங்க. அதே மாதிரி கருணாநிதி குழந்தைகள் நல்லா இருக்கும், தாய 10 ஏசியோட பத்திரமா நல்லா வச்சிருக்கல. கருணாநிதி இது மாட்டேன்னு சொல்ல மாட்டார். பட் கருணாநிதி என்ன சொன்னாருன்னா, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த இந்த மக்களின் வளர்ச்சிங்கிறது எல்லாம் பேசும்போது அதை மட்டும்தான் அவரோட பேச்சுல போக்கஸ் அதுலதான் இருக்கும். அதுல வந்து இடஒதுக்கீடு யாருன்னு சொன்னா அதுல கருணாநிதி
தனி வரும். அருந்ததியர்கள் கொடுத்தாரு, முஸ்லிம்ஸ் கொடுத்தாரு, எம்பிசி பிரிச்சு கொடுத்தாருன்னு வரும். சோ அவர் அதைத்தான் போக்கஸ் பண்றாரு. இவங்க வந்து போக்கஸ் பண்றது ஒரு பெண்ணா இருந்துட்டு இதை போக்கஸ் பண்ணுவாங்க. இதை போக்கஸ் பண்ணும்போது இதுல இவங்களுக்கு வெளிச்சம் கிடைக்குது. சீயிங் இஸ் பிலீவிங்கிற மாதிரி இவங்களுக்கு இதுல கருத்து கணிப்புல வாக்களிப்பவங்களும் ஜெயலலிதாவுக்கு இதுல முன்னுரிமை கொடுத்து வாக்களிச்சிருக்காங்க. திமுகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரும்பாலான அதிமுக திட்டங்கள் எல்லாமே திமுகவால் கொண்டு வரப்பட்டு தற்போதைய அதிமுக இந்த திட்டங்களை அப்கிரேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா தாலிக்கு தங்கம்னாலும் சரி அவங்க கொண்டு வந்தாங்க, இவங்க அதை இது பண்ணிருக்காங்க. பெண்கள் ரிசர்வேஷன், உள்ளாட்சியில் ரிசர்வேஷன் திமுக கொண்டு வந்தாங்க, இவங்க இது பண்ணிருக்காங்க. இது பண்ணிக்கிட்டு இதுக்குள்ள அதோட மெரிட் அதோட இத தாங்களே எடுத்துக்கொள்வதில் அதிமுக வந்து அது முதலமைச்சர் ஜெயலலிதாவை வந்து முன்னின்று அதை செய்யும் போது வந்து அது மக்கள் மத்தியில வந்து ஈடுபடுது. அந்த வேல்யூ ஏன் அவங்களுக்கு கிடைக்குது, உங்களுக்கு கிடைக்கல? அப்ப ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, திமுக வந்து தங்களோட மெயின் போக்கஸா வந்து இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூ வைக்கிறத விட வேற சமூக இஷ்யூஸ் வைக்கிறதான் காரணம். இந்த சமூக பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும் போது சமீப நாட்களா கௌரவ கொலைகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்படி அந்த கௌரவ கொலைகளால் பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. பெண்கள் மேம்பாடு அப்படின்னு நம்ம பேசுற இந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை மக்கள் எப்படி பாக்குறாங்க? கௌரவ கொலைகள் வந்து பெண்களை மையமாக வச்சு செய்யப்படல, ஜாதிய ஆணவத்துல நடக்கக்கூடிய கொலை தான். அவங்களை வந்து அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து குழந்தைகள் மேல மக மேல கோவம் வரும்போது அவங்க இது பண்றாங்க தவிர அது பெண்ணுங்கிறதுக்காக இது பண்ணி அந்த அடிப்படையில் அது நான் நினைக்கிறேன். பாதிக்கப்படுவது பெண்கள் நிச்சயமாக. இது வந்து நம்ம நாட்டுல வந்து இத கண்ட்ரோல் பண்ணதுக்கு போதுமான சட்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதை வந்து சில இதற்கு வந்து ஒரு எதிர்த்தரப்பு வந்து இதை மையமா வச்சு வாக்கு வங்கியை உருவாக்கலாம் என்று ஒரு எதிர்த்தரப்பு இருக்கும்போது வந்து ஒரு ஆளும் அரசுக்கே வந்து சட்டத்தை நிலைநாட்டும் போது வாக்கு வங்கி பாதிக்குமா என்ற அச்சம் இருக்குது. இந்த அரசுக்கு தெளிவாக அதை இருக்குது. இந்த சூழ்நிலை வந்து கலப்பு திருமணம் செய்வர்களுக்கு நாங்க இவ்வளவு பண்ணுவோங்கிறத எதிர்ப்பு வந்தாலும் வரட்டுங்கிறதுக்காக திமுக சொல்லி இருக்குதுன்னா அது பாராட்ட வேண்டிய விஷயம். திமுக அதை சொன்னதுக்கு நிறைய பேர் முகநூல்கள் எதிர்ப்பு சொன்னாலும் கூட வரும் என்று தெரிந்து இதை திமுக சொல்றது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். மொத்த முடிவுகளை தெரியல பார்க்கிறோம். ஜெயலலிதா 40.35, அதிக முக்கியத்துவம் தரும் தலைவர் கருணாநிதி 16.18, பிறர் 12.18, கருத்தில்லை 5.31, யாருமே இல்லை 5.31, திருமாவளவன் 5.25, விஜயகாந்த் 4.81, அன்புமணி ராமதாஸ் 4.62, ஸ்டாலின் 3.12, வைகோ 2.87. இந்த மற்றவர்களின் சதவீதத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தோன்றுவது என்ன? அதாவது மற்றவர்கள் சதவீதத்தை பார்க்கும்போது பொதுவா வந்து திருமாவளவன் வந்து தன்னை ஆஃபர் பண்ணல, தன்னை ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆஃபர் பண்ணல. ஆனா திருமாவளவன் வந்து மற்றவர்கள முதலிடத்துல இருக்கிறாருன்னா பொதுவாகவே மக்கள் மத்தியில வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முடிஞ்சபோது ஒடுக்கப்பட்ட பெண்களும் அதுல சேர்ந்தா வர்றாங்க. சோ திருமாவளவன் தன்னை ஆஃபர் பண்ணுங்கிற எண்ணம் வந்து மக்கள் மத்தியில இருக்குது. எல்லா கருத்து கணிப்பிலே திருமாவளவனுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குது. பட் அவர் தான் வந்து தன்னை சுருக்கிக்கிறாரே தவிர நம்ம கருத்து கணிப்பை பார்க்கும்போது அவருக்கு ஒரு இது இருக்கு. அடுத்தபடியா விஜயகாந்துக்கு வந்து நார்மலா இருக்குது. அன்புமணி ராமதாஸுக்கு வந்து வட மாவட்டங்கள்ல தூக்கலா இருக்குது. அது இயல்பா நம்ம தெரிந்த ஒன்றுதான். இதுல பெண்கள் அதிகமாக வரவேற்றிருப்பது ஜெயலலிதாவை, ஆண்களை ரெண்டு பேரும் ஒப்பிடும் பொழுது 39, அங்க 43. கருணாநிதிக்கும் அதே போல ஆண்கள் 15 தான், பெண்கள் 18, ஜாஸ்தி. ஆமா. அன்புமணி ராமதாசுக்கு ஆண்கள் 5.26% சொல்றாங்க, ஆனால் பெண்கள் 2.47% மட்டும்தான் சொல்றாங்க. விஜயகாந்துக்கு அதே மாதிரி குறைஞ்சதா இருக்கு, ஸ்டாலினுக்கும் குறைவாகத்தான் இருக்கு, வைகோவிற்கும் குறைவாகத்தான் இருக்கிறது. அதாவது வந்து இவங்க மார்க்கெட்டிங் வந்து பெண்கள் மத்தியில இன்னும் முழுமையா ரீச் ஆகலன்னு தான் தோணுது. ஒரு உணர்ச்சி மயமா வந்து இளைஞர்கள் மத்தியிலையும் ஆண்கள் மத்தியிலையும் ரீச் ஆன அளவுக்கு பெண்கள் மத்தியில ரீச் ஆகலங்கிறதா இதை காட்டுது. ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் பெண்கள் மத்தியில கம்பேரிட்டிவா ஆண்களோட அதிகமா இருக்குது. ஜெயலலிதாவுக்கு எல்லா சர்வேலுமே வந்து பெண்கள் மத்தியில அதிகமா தானே இருந்தது. இதுவும் விதிவிலக்கு இல்லாம இருக்குது. எப்பவுமே பக்கத்து வீட்டுக்காரனோட ஒப்பிடுறதுதான் சுவாரஸ்யமே நமக்கு இருக்கும். பக்கத்து மாநிலங்களை ஒப்பிட்டால் தமிழகத்தில் பெண்கள் குழந்தைகளின் நலன் குறித்து சொல்லுங்க. நிச்சயமாக வந்து எல்லா தமிழ்நாட்டிலோட எல்லா மாநில இந்தியாவோட எல்லா மாநிலத்தோட தமிழ்நாடு பெற்றார். அதை ஏற்கனவே முதல்ல பதிவு பண்ணேன். அது ஜெயலலிதா தன்னோட சாதனைகளை ஒன்றாக சொல்லிட்டு இருக்காங்க. அவர் அப்படி சொல்றதுக்கு எல்லாவித உரிமையும் அவங்களுக்கு. அப்ப இனிமே இந்த ஒப்பிடுற வேலையை விட்டுறணும். இதற்கு அடுத்தபடியாக என்ன போகணும்னு தான் பார்க்கணும். நீங்க வேற இப்படி சொல்லிட்டீங்கன்னா அவங்க செய்யறதும் செய்யாம போயிட போறாங்க. இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல. அது வந்து அவங்களை பொறுத்தவரை தங்களுக்கு இதை சொல்றதுனால எதிர்ப்பு இல்ல. கருணாநிதி இடஒதுக்கீடுல நான் சொன்னனால வந்து அதுல எதிர்ப்பு வரும். இது எதிர்ப்பு இல்லாம ஒரு லாபம் மட்டுமே கிடைக்கக்கூடிய வருதுங்கிறனால அவங்க இதை போக்கஸ் பண்ணி சொல்றாங்க. கருணாநிதி சொல்றதுக்கு வந்து இடஒதுக்கீடுனா மெரிட்டுக்கு என்னாச்சுன்னு சொல்லி சில எதிர்ப்புகளும் வரும். சோ அதனால வந்து எதிர்ப்பு இல்லாத ஒரு இதை வந்து லாபம் கிடைக்கும்னா எந்த அரசியல்வாதியும் கண்டிப்பா பண்ணிட்டே இருப்பாங்க. இன்றைய பங்களிப்புக்கு நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.